துன்பத்தை நீக்க வழி. துன்பத்தை நீக்கினால் இன்பம் இன்பம் இன்பம். எது துன்பம்? அறிதல் வேண்டும். அறிந்தால்தான் துன்பத்தை நீக்க வழி காணலாம். வாழ்வில் நாம் விரும்பாதது நடந்தாலும் துன்பம், நாம் விரும்பியது விலகினாலும் துன்பம், விரும்பியதை நாம் அடைந்து அதை இழந்தாலும் துன்பம். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொன்றாக வந்து தோன்றும், ஒவ்வொன்றாக மறைந்து போகும் இந்த உலக வாழ்வில். எல்லோருக்கும் உள்ளும் உள்ளது தேடலும் மறைதலும். ஆகையால் வாழ்வில் எதை இழந்தாலும் உன் நம்பிக்கையை இழக்காது, தன் நம்பிக்கையை இழக்காது. அப்படி நீ தன்னம்பிக்கையை இழந்தால் இந்த உலகில் வாழும் நடமாடும் கல் நீ. அதாவது தடமாறி விழுந்த விதைகள் கூட முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நாம் தடம் பதிக்க முடியாதா என்ன? தூசி தட்டி எழுந்து நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள், வெற்றி நிச்சயம். துன்பம் இல்லாத நிலை எது? இருவினை ஒப்பு. அதாவது நல்வினை பலன்களினாலோ தீவினை விளைவுகளினாலோ ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை இரண்டிலும் ஒன்று போல் பாவித்து நிற்கக்கூடிய அந்த நிலையே துன்பமில்லாத நிலை. இந்நிலையை சக்தி ஆட்கொண்ட நிலை என்கின்றார் பாரதி. சக்தி ஆட்கொண்டதற்கு திருவருள் கூடியது என்று பொருள். ஒரு ஆன்மா திருவருளோடு கூடியதற்கான அடையாளத்தை இங்கே சக்தியாக பாரதி கூறுகின்றார். துன்பம் இல்லாத நிலையே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, என்ன திறக்கும் எரியே சக்தி, முன் நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி, சோம்பல் கெடுக்கும் துணிவே சக்தி, சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி, தீம்பலம் தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை என்னும் நினைவே சக்தி, பாம்பை அணியும் படையே சக்தி, பாட்டினில் வந்த கலியே சக்தி, சாம்பலை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தளரே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலங்காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரலே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ள தொழிலும் உயர்வே சக்தி என்று இன்ப நிலையை இங்கே இணைத்து கூறுகின்றார் பாரதி. இதை உணர்ந்து பெற்றால், உணர்ந்து நின்றால் இன்பம் இன்பம் இன்பம்.